எம்ஆர்பியை விட கூடுதல் விலைக்கு நாங்கள் மது பாட்டில்களை விற்பதில்லை என்றும் 10 ரூபாயை நம்பி நாங்கள் இல்லை எனவும் டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை தெற்கு மாவட்ட அனைத்து டாஸ்மாக் சங்க கூட்டுக்குழு பொள்ளாச்சியில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்னர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்க மாநில செயலாளர் இனாசி முத்து செய்தியாளர்களை சந்தித்தார். எம்ஆர்பியை விட கூடுதல் விலைக்கு நாங்கள் மது பாட்டில்களை விற்பதில்லை, 10 ரூபாயை நம்பி நாங்கள் இல்லை எனவும் கூறியவர், டாஸ்மாக் ஊழியர்களுக்கான அடிப்படை ஊதியம் மிகவும் குறைவாக உள்ளதால் ஆணிவேலிலிருந்து பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அந்த மலைப்பிரதேசங்களில் வனவளங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி போட்டு காலி பாட்டில்களை என்ன பண்ணாங்கன்னா அதை திரும்ப பெறும் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு கூடுதலாக எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் நிர்ணயம் செய்ய சொன்னாங்க. அந்த பாட்டிலை திரும்ப பெற்று அதை நாங்கள் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல், அதை வாங்குறதுக்கு வழி இல்லாமல் நாங்களே அந்த பணி சுமையை ஏற்றிருக்கோம். அந்த 10 ரூபாயை கூடுதல் விலையாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க. நாங்கள் கூடுதல் விலைக்கு விற்கிறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை, இந்த 10 ரூபாயை நம்பி நாங்கள் பணிக்கும் வரலை. அதனால் இந்த 10 ரூபாய் டாஸ்மாகோட டெபாசிட்டில் திரும்ப பாட்டில் திரும்ப வாங்கின பின்னாடி மீண்டும் அந்த 10 ரூபாயை நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கே திரும்ப கொடுக்கக்கூடிய திட்டம் தான். அது இன்னும் மக்கள் மத்தியில் சரியாக போய் சேராதனால நாங்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுறதா ஒரு சித்தரிக்கப்படுது.